2018 ரிலீஸ் ஆன ஹேரிடிட்டரி. நம்ம ஹீரோயினோட மம்மி இறந்து போயிட்டா. ஒரு பக்கம் அவ பேயா வர, இன்னொரு பக்கம் அவளால ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அவளோட குடும்பம் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி அடின்னு அடிக்கும். ஆனா அங்க இங்க வர ட்விஸ்ட் அதை ஓரளவுக்கு சமாளிக்கும். இந்த படத்துல பேயெல்லாம் பயங்கரமா காமிக்கவே இல்லை. ஆனா அந்த குட்டி பொண்ணை காமிச்சு நம்மள பயமுத்துறானுங்க. ஆனா அந்த பொண்ணை சாதாரணமா பார்த்தாலே பயமா தான்ப்பா இருக்கு. படம் பொறுமையிலே பொறுமை. அப்படி ஒரு பொறுமை. நார்மலா பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஓடும். 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 5.5. ஹேரிடிட்டரி பேய்களின் ராஜ்யம். 2003 ரிலீஸ் ஆன டாடி டே கேர் காமெடி பீஸான நம்ம ஹீரோ பிளாக் மேனு பொண்டாட்டி பையன்கிட்ட மாட்டிக்கிட்டே முடிக்கிறாரு. ஒரு ஃபுட் கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரையும் இவரோட குண்டு ஃப்ரெண்டையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலை போனதுனால பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிட்டு பையனுக்கு ஆயா வேலை பார்த்து கடுப்பாயிட்டாரு. ஒரு கடத்துல குழந்தைகளை பாதுகாக்கிற டாடி டே கேர்னு ஒன்னு ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்றாரு. இவனோட குண்டு ஃப்ரெண்டையும் எழுப்புக்கு கூப்பிடுறாரு. பேரண்ட்ஸும் இவங்கள நம்பி குழந்தைங்களை அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் இவங்களோட ஸ்கூல்ல இழுத்து மூட பால்வாடி ஸ்கூலோட பிரின்சிபல் ஆயா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பையனோட ஃபீலிங்ஸையும் குழந்தைகளோட அனுபவம் புரிஞ்சுக்கிட்டு டேடி டே கேரை தொடர போறாரா இல்லையா, இல்ல இழுத்து மூட போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான காமெடி படம். தமிழ் டப்பிங் சிறப்பு, சினிமாட்டோகிராஃபி இனிப்பு. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.8. டேடி டே கேர் குழந்தைகளின் பராமரிப்பாளன். 1989 ரிலீஸ் ஆன டாங்கோ கேஷ். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் பேச்சே என்னால் கேட்க முடியாது. என்னுடைய பேச்சை மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே போலீஸ் ஆஃபீஸர் நம்ம டாங்கோ ரேம்போ. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேஷ். அவனுக்கு ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே டெய்லியும் நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருப்பாங்க. யானைக்கு பூனை காவலா அப்படின்னு ரேம்போ கலாய்க்கிற சீனு வேற லெவலு. ரேம்போவோ கேஷ் மாறி மாறி குற்றவாளிகளை பிடிச்சாலும் அவங்களுக்கான வில்லன் ஒருவனே. ரெண்டு பேரு பாதையும் வேற வேற இருந்தாலும் சந்திக்கிற இடம் ஒரே ஒரு பாதை தான். ஒரு வழி பாதையில் போனால் திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதையில் இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. ரேம்போவும் கேஷும் ஒரு ட்ரக் டீலரை தேடி போகும்போது அவனை யாரோ ஒருவன் கொண்டுட்டான். ஆனால் அந்த பழி டாங்கோ கேஷ் மேலே விழுந்து போச்சு. அவங்க இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு எவ்வளோ அழுது புரண்டாலும் நீதிமன்றத்தில் 18 மாதம் இவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்குது. ஜெயிலுக்கு போனால் ஏற்கனவே இவங்க கைது பண்ண ஏகப்பட்ட குற்றவாளிகள் அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க. அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற குற்றவாளிகள் இவங்களை தண்டிக்கிறாங்க. இதுதான் போலீஸுக்கு ரிவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருமே அடிபட்டு சித்திரவதை அனுபவிச்சு ஒரு வழியாக அங்கிருந்து தப்பிச்சா அங்கிருந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குனது யாரு அப்படின்னு ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் உடைச்சி ஏகப்பட்ட பாம்லாம் வெடிச்சு இறுதியாக அந்த குற்றவாளியை இவங்க நெருங்கினாங்களா இல்லையா, நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிச்சுங்களா இல்லையா படத்தை முடிக்கிறாங்க. நம்ம டாங்கோவுக்கு ஒரு அழகான தங்கை இருப்பா. அவள் பார்ல டான்ஸராக இருப்பா. அந்த பொண்ணை நம்ம கேஷ் சைட் அடிப்பார். அவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குள்ளே மேட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே மேட்டர் நடக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ரேம்போ அங்கேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு தெரியாது அது வேறு ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ரேம்போ தப்பாக நினச்சிப்பார். அடிக்கடி என்னுடைய தங்கச்சிக்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேஷை கேட்கும்போது அங்கே நடக்கிற காமெடி சீக்வன்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு கேட்டால் ஆக்ஷன் காமெடி தான் இருக்குது. மற்றபடி படம் சூப்பரான மூவி. கிளைமேக்ஸில் முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கலாம். இல்லை நிறைய சீனை கட் பண்ணியிருக்கலாம். அதில் கொஞ்சம் மந்தமாயிட்டாங்க. மற்றபடி சூப்பரான மூவி. பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள்.